தம் வேலின் மேல் ஆணையாக உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அது வரைக்கும் ஒரே ஆனந்தத்திலோ குதூகலத்திலோ ஆழ்ந்திருந்த அந்த சபையில் அவங்க எதிர்பார்த்ததற்கு மாறா காரியம் நடந்துச்சு. நீங்கள் நாகநந்தியோட பெயரை கேள்விப்பட்டதே இல்லையா? அதுபோலவே வாதாபி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவாக தென்னாட்டில் உலவிக் கொண்டிருந்தாரா? உன்னையும் உன்னுடைய தகப்பனாரையும் தம்மோடு வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறாரு. வேலனோட காதலி நீலமயில் ஒன்றை வளர்த்து வரா. அந்த மயிலை பார்க்கிறப்பவெல்லாம் அவளுக்கு முருகனோட நினைவு வருது. காதலின் தாபம் அதிகமாகுது. ஒரு நாள் மயிலை பார்த்து அவ சொல்லறா, மயிலே, நீ பெருமான் முருகனுடைய வாகனம் அல்லவா? போய் அவரை இங்கே விரைவில் அழைச்சிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறா. கட்டளையிடுவதோடு நிற்காம மயிலை அடிப்பதா பயமுறுத்தி விரட்டி விடுறா. நீலமயில் விரைவில் திரும்பி வரும்னு, வரப்ப தன் மீது வேலனை ஏற்றி கொண்டு ஆடி வரும்னு காதலி வழி பார்த்து காத்துட்டு இருக்கா. ஆனால் நெடுநேரம் காத்திருந்தும் மயிலையும் காணலை, வேலனையும் காணலை. வேலன் ஒருவேளை அடியோடு தன்னை மறந்து விட்டிருப்பாரோ அப்படின்னு ஒரு கணம் அவளுக்கு தோணுது. உடனே அந்த பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கடைசி தடவை வேலனை அவ சந்திச்சப்ப என்னை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு தான் இறந்து கேட்டுக்கொண்டதும் அவர் தம் வேலின் மேல் ஆணையாக உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு வாக்களித்ததும் நினைவுக்கு வருது. உடனே இல்லை, அவர் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டார், இந்த மயில்தான் தாமதம் செய்கிறது அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறான். தன்னுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி மயிலை உருவகப்படுத்தி நிறுத்தி கொண்டு சொல்லறா, மறவேன் மறவேன் என்று வேலின் மேல் ஆணையிட்ட மன்னரும் மறப்பாரோ நீலமயிலே அப்படின்னு சிவகாமி பாடிக்கொண்டு அபிநயமும் பிடிச்சப்ப சபையோரின் கண் முன்னாலிருந்து சிவகாமி மறைஞ்சிட்டா. தமிழகத்தோட அதி தெய்வமான ஸ்ரீ சுப்பிரமணியர் கையில் வேலுடனே அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி நின்னார். கருணையும் அன்பும் ததும்பிய கண்கள்னால முருகப்பெருமான் தன்கிட்ட காதல் கொண்ட பெண்ணை நோக்குவதையும் கையில் பிடிச்ச வேல் மேலே ஆணை வைப்பதையும் உன்னை என்றும் மறவேன்னு உறுதி சொல்வதையும் சபையோர் பிரத்யட்சமாக பார்த்தாங்க. அடுத்த கணத்தில் வேலனும் வேலும் மறைய வேலனை பிரிந்த காதலியையும் நீலமயிலையும் சபையோர்கள் தங்களுக்கு எதிரில் பார்த்தாங்க. காதலியுடைய உயிர் வேலனை பிரிந்திருக்கிற ஆற்றாமையினால் உருகி கரைவதையும் அவங்க பார்த்தாங்க. அன்பர் வரவு நோக்கி இங்கு நான் காத்திருக்க அண்ணனடை பயில்வாயோ வண்ணமயிலே அப்படிங்கிற அடிக்கி சிவகாமி அபிநயம் பிடிச்சப்ப முதல்ல தன்னந்தனியான ஒரு பெண் கண்களில் அளவற்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் முடிவில்லாமல் நீண்டு சென்ற வழியை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அண்ணனடை பயிலும் வண்ணமயில பரிகசிப்பதற்காக தானும் அண்ணனடை நடந்து காட்டினப்ப சபையில் கலீருங்கிற சிரிப்பு உண்டாச்சு. அவ்விதமே முருகன் தன்னை வாகனமாக கொண்ட பெருமிதத்தினால மயிலின் தலைக்கேறிய போதையை காட்டினப்பவோ அதனால் மயில் பாதையை மறந்து திண்டாடிய பேதைத்தனத்தை குறிப்பிட்ட போதும் சபையில் ஒரே குதூகலமாக இருந்துச்சு. ஒருவேளை என் மேலே பழி தீர்த்து கொள்வதற்காக வழியில் வேணுக்குன்னே படுத்து உறங்கிட்டையா அப்படின்னு மயிலை பார்த்து கேட்டுட்டு அப்பேற்பட்ட அநியாயத்தை செஞ்ச மயிலை என்னவோ நீ எப்படியாச்சும் சௌக்கியமாக இரு அப்படின்னு மனம் கசந்து ஆசிர்வதிப்பதற்கு அறிகுறியா வாழி நீ மயிலே அப்படின்னு வாழ்த்தி அதற்குரிய பாவமும் காட்டுனப்ப அந்த சபையில் ஏற்பட்ட ஆரவாரத்தை சொல்லி முடியாது. மறுகணத்தில் காதலியோட உள்ளப்பாடு மாறுது. தங்கமயிலே அப்படின்னு கொஞ்சி அழைச்சு இந்த மங்கை மீது இறங்க மாட்டாயான்னு கெஞ்சரா. உனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, உன்னை குற்றம் சொல்லி என்ன பயன்? வன்கண் மயிலே அப்படின்னு மயிலுடைய கொடுமையான கண்களின் சலன பார்வையை சிவகாமி காட்டுனப்ப சபையோர் அதிசயத்தில் மூழ்கினாங்க. உன்னன் வந்து பயனில்லை, உலகத்தில் யானைகள் குதிரைகள் என்பதா எத்தனையோ நல்ல நல்ல பிராணிகள் இருக்கிறப்ப உன்னை போய் வாகனமாக பிடிச்சானே அவனையல்லவா நோகணும் அப்படின்னு பாட்டை முடிக்கிறப்ப அதில் அடங்கியிருந்த சோகம், மனக்கசப்பு, பரிகாசம், நகைச்சுவை இந்த உள்ளப்பாடுகள் அவ்வளவையும் சேர்ந்தாற்போல முகத்தில் காட்டின சிவகாமியுடைய அற்புத கலை திறமை சபையோரை பரவசப்படுத்துச்சு. ஆமாம், இந்த பாடலும் அபிநயமும் சபையில் எல்லாரையும் பரவசப்படுத்தத்தான் செஞ்சுது. ஒரே ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் மகேந்திர பல்லவர் தான். அவரோட முகத்தில் சினுக்கம் காணப்பட்டுச்சு.
வேலனிடம் காதலை வெளியிடுற வியாஜத்தில் சிவகாமி மாமல்லரிடம் தன்னுடைய மனசு ஈடுபட்டதையும் தெரிவிக்கிறா போலும். வேலின் மேல் ஆணையிட்ட மன்னர் அப்படிங்கிறதுல அடங்கிய சிலேடை ரொம்ப தெளிவாக மகேந்திரருக்கு விளங்குச்சு. தன்னிகர் இல்லாதான் அப்படின்னு சொல்லுறப்ப சிவகாமி தம்மை பார்த்ததின் கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, இந்த பெண்ணுக்குத்தான் என்ன தைரியம்! தம்மை தோத்திரம் செய்து அவளுடைய காரியத்தை சாதிச்சு கொள்ள நினைக்கிறா போலும். ஆஹா, மகேந்திர பல்லவனுடைய இயல்பை இவ இன்னும் தெரிஞ்சுக்கல. இப்படி எண்ணமிட்ட சக்கரவர்த்தி பக்கத்தில் இருந்த ஏவலாளன் கிட்ட ஏதோ சொல்லி அனுப்புனாரு. அவன் போய் ஆயனர் காதோடு ஏதோ சொன்னான். ஆயனர் சிவகாமி கிட்ட, அம்மா, வாகிச பெருமானுடைய பதிகம் ஒன்று பாடு அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சக்கரவர்த்தியோட சினுங்கிய முகத்திலிருந்து அவருடைய மனப்பாங்க சிவகாமி ஒருவாறு தெரிஞ்சு கொண்டிருந்தான். அவர் சொல்லி அனுப்பிய செய்தியினால அது ஊர்ஜிதமாச்சு. அந்த கல் நெஞ்சரை தன்னுடைய கலையின் மூலம் இலக செஞ்சு அவருடைய ஆதரவை பெறலாம்னு நினச்ச தன்னுடைய பிசக நினைக்க அவளுக்கு வெட்கமாக இருந்துச்சு. அந்த வெட்கமே மறுகணம் கோபமாக மாறி அவளுடைய உள்ளத்தில் கொந்தளிச்சுது. அதனால் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்ங்கிற பாடலை சிவகாமி ஆரம்பிச்சா. அது வரைக்கும் ஒரே ஆனந்தத்திலோ குதூகலத்திலோ ஆழ்ந்திருந்த அந்த சபையில் திடீர்னு ஒரு மாறுதல் உண்டாச்சு. ஒரு கல்யாண வைபவத்தப்ப எதிர்பாராத அபசகுணம் ஏதேனும் ஏற்பட்டால் எல்லோருடைய மனமும் முகமும் எப்படி மாறுமோ அப்படிப்பட்ட மாறுதல். இந்த பாட்டை இந்த சந்தர்ப்பத்தில் எதுக்காக பாடணும் அப்படின்னு அத்தனை பேரும் நினச்சதா அவங்களுடைய முகக்குறியிலிருந்து தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த பாடலோட சரித்திரம் அத்தகையது. சமண சமயத்தை தழுவிய மருள் நீக்கியார் மீது பாடலிபுரத்து சமணர்கள் பற்பல குற்றங்களை சுமத்தி காஞ்சி பல்லவ சக்கரவர்த்திக்கு விண்ணப்பம் செஞ்சாங்க. மகேந்திர பல்லவர் உண்மையை விசாரித்து உணர்றதுக்காக அவரை காஞ்சிக்கு வரும்படி கட்டளை அனுப்பினார். கட்டளையை கொண்டு போன ராஜதூதர்கள் அந்த மகா புருஷரை கொஞ்சம் அச்சுறுத்தினாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இறைவன் சிவபெருமான் தான், உங்கள் அரசனுடைய கட்டளையை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லி தூதர்களை திடுக்கிட செஞ்சார். உம்மை சுண்ணாம்பு காலவாயில் போடுவோம், யானையோட காலால் மிதிக்க செய்வோம், கழுத்தில் கல்லை கட்டி கடலில் போடுவோம் அப்படியெல்லாம் சொல்லி தூதர்கள் பயமுறுத்தினாங்க. மருள் நீக்கியாரப்ப ஒரு பாடலை பாடினார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனற் சங்க வெண்குழையோர் காதில் கோமாட்கே நாமென்று மீளா வாளாய் கொய் மலர் சேவடியினையே குறுகினோமே. இந்த பாடலை ஓலையில் எழுதுவித்து திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்னா, இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அரசர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னார். தூதர்களும் தங்களுக்கு வேறு கட்டளை இல்லாமையால் திரும்பி போய் பாடலை சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியம் நடந்துச்சு. அதாவது பாடலை படித்த மகேந்திர பல்லவர் அத்தகைய தெய்வ பாடலை பாடக்கூடிய மகானை தரிசிக்க விரும்பினார். அவரை தரிசித்ததுக்கு அப்புறமா தாமும் ஜைன மதத்தை விட்டுட்டு சைவ சமயத்தை சேர்ந்தார். இந்த விஷயமெல்லாம் ஏற்கனவே சபையோர்களுக்கு தெரியுங்கிறதுனால சிவகாமி அந்த பாடலுக்கு அபிநயம் பிடிச்சப்ப அவங்க அஸ்வாரஸ்யத்தை காட்டினாங்க. ஆனால் மகேந்திர பல்லவருடைய மனோபாவமோ சபையோருடைய மனோபாவத்துக்கு நேர்மாறாக இருந்துச்சு. அந்த பாடல் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்ததா தெரிஞ்சுது. பாடல் ஆரம்பித்த உடனே அது எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டதுங்கிறத மகேந்திரர் புலிகேசிக்கு அறிவித்தார். புலிகேசிக்கு அது எல்லையற்ற வியப்பையும் உவகையையும் கொடுத்ததா தெரிஞ்சுது. அழகுதான், தங்களுடைய அதிகாரத்தை மறுதளித்து ஒரு பரதேசி பாடல் பாடுவது, அதை ஒரு பெண் சபை நடுவில் அபிநயம் பிடிப்பது, அதை நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவது, இதையெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னார் வாதாபி சக்கரவர்த்தி. அதுதான் கலையோட மகிமை சத்யாச்சிரையா. ஒருத்தன் வாய்ப்பேச்சா என்னுடைய ஆக்ஞையை மறுத்திருந்தா உடனே அவனை சிரச்சேதம் செய்யும்படி கட்டளையிட்டிருப்ப. அதுவே செந்தமிழ் கவிதையாக வந்தப்ப இத்தகைய அற்புத கவிதையை பாடியவரை பார்க்கணுங்கிற விருப்பம் எனக்கு உண்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னார் ரசிக சிகாமணியான காஞ்சி சக்கரவர்த்தி. இதுக்குள்ளா பாடல் ஒரு தடவை பாடி முடிஞ்சு அபிநயமும் ஆரம்பமாகி இருந்துச்சு. நமனை அஞ்சோம் அப்படிங்கிற பகுதிக்கு சிவகாமி அபிநயம் பிடிக்க தொடங்கியிருந்தா. மார்க்கண்டனுடைய கதை சபையோருடைய கண் முன்னால் வந்துச்சு. மல்லிகை பூவோட மெல்லிய இதழ் போன்ற மிருதுவான சரீரத்தையுடைய அந்த யுவதி ஒரு கணத்தில் கையில் தண்டாயுதத்துடனும் பாசக்கயிற்றுடனும்
கண்டவர்கள் உயிர்க்குலையும் பயங்கர தோற்றத்துடனும் வர யமதர்மராஜனா மாறறா. அடுத்த கணத்தில் அவளே 16 வயதுள்ள இளம் பாலகனா மாறி முகத்தில் சொல்ல முடியாத பீதியோடு சிவலிங்கத்தை அணைத்து ஆலிங்கனம் செஞ்சு கொள்ளறா. மறுகணத்தில் யமதர்மராஜன் தன்னுடைய பாசக்கயிற்றை வீசி எறிந்து மார்க்கண்டனுடைய உயிரை வலிந்து கவர பார்க்கிறா. அந்த இளம் பிள்ளையின் முகமோ முன்ன காட்டிலும் 10 மடங்கு பீதியையும் பரிதாபத்தையும் காட்டுது. ஆஹா, அடுத்த கணத்தில் அந்த சிவலிங்கத்திலிருந்து சம்ஹார ருத்ரமூர்த்தி கிளம்புறாரு. சிவகாமியோட நெடிதுயர்ந்த ஆகிருதி இப்போ இன்னும் உயர்ந்து தோற்றமளிக்குது. ஒரு கணம் கருணை ததும்பிய கண்கள் சற்று கீழ் நோக்கி பார்க்குது. கரங்கள் பாலன் மார்க்கண்டனுக்கு அபாயம் அளிக்குது. மறுகணத்தில் கண்கள் எதிர்ப்புறம் நோக்குது. யமன கோபத்துடனே பார்க்கும் கண்களில் அக்னி ஜுவாலை தளல் விடுது. புருவங்களுக்கு மத்தியில் நெற்றிக்கண் இதோ திறந்து விட போகுது அப்படின்னு நினைக்கும்படியா ஒரு துடிதுடிப்பு காணப்படுது. கோர பயங்கர உருவம் கொண்ட யமதர்மன் கிட்ட இப்ப கொஞ்சம் பணிவை பார்க்கறோம். என் பேரில் ஏன் கோபம்? என்னுடைய கடமையைத்தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுற தோற்றம். கோபம் கொண்ட சம்ஹார ருத்ரமூர்த்தி மீண்டும் சபையோருக்கு தரிசனம் தராரு. ஒரு காலை தூக்கி ஓங்கி உதைக்கிறாரு. தடாருங்கிற சத்தத்தோடு யமன் உதைப்பட்டு கீழே விழுகிறான். மீண்டும் பாலன் மார்க்கண்டனுடைய பால்வடிகிற முகம். ஆஹா, அந்த முகத்தில் இப்போ பயம் இல்லை, பீதி இல்லை, பக்தி பரவசமும் நன்றியும் ததும்புது. அபிநயம் ஆரம்பித்தவுடனேயே சபையோர் தங்களுடைய பழைய விரச உணர்ச்சியை மறந்துட்டாங்க. பாட்டு யார் பாடுனது, எந்த சந்தர்ப்பத்தில் பாடுனது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அடியோடு மறந்து போயிடுச்சு. வெளி உலகத்தை மறந்து தங்களையும் அடியோடு மறந்துட்டாங்க. பாடல் முழுவதும் முடிந்து பூலோகத்திற்கு வந்த உடனே எப்படி அப்படின்னு மகேந்திர பல்லவர் புலிகேசியை கேட்டார். நாகநந்தி எழுதியது உண்மைதான் அப்படின்னு வாதாபி மன்னர் சொல்லிவிட்டு மகேந்திர பல்லவரை உற்று நோக்குனாரு. மகேந்திரனுடைய முகத்தில் எவ்வித மாறுதலுமே காணப்படலை. நாகநந்தி யார் அப்படின்னு சாவதானமாக மகேந்திரர் கேட்டார். நீங்கள் நாகநந்தியோட பெயரை கேள்விப்பட்டதே இல்லையா? தென்னாடெங்கும் பல நாள் யாத்திரை செய்த புத்த பிக்ஷுன்னு புலிகேசி சொன்னார். ஓ, பிக்ஷு என்ன எழுதியிருந்தார் தங்களுக்கு அப்படின்னு மகேந்திரர் கேட்டார். அவரோட யாத்திரை விவரங்களை எனக்கு அப்பப்போ தெரிவிக்கும்படி கேட்டிருந்த, அந்தப்படியே எழுதி கொண்டு வந்தார். ஆயனரை போன்ற மகா சிற்பியும் சிவகாமியை போன்ற நடனக்கலா ராணியும் இந்த பரத கண்டத்தில் வேறு எங்குமே இல்லை அப்படின்னு ஒரு தடவை எழுதியிருந்தார் அப்படின்னு புலிகேசி சொன்னார். அட, நாகநந்தி பிக்ஷு நல்ல ரசிகர் போல இருக்குது. ஆமாம், அவர் இப்போ எங்கேயோ அப்படின்னு மகேந்திரர் கேட்டார். அதுதான் தெரியலை, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு நினச்ச அப்படின்னு புலிகேசி சொன்னார். இதை கேட்ட மகேந்திரர் மௌனமாக இருந்தார். நாட்டில் இருந்த புத்த பிக்ஷுக்களையெல்லாம் ஒற்றர்கள்னு நீங்கள் பிடிச்சு சிறைப்படுத்தியதாக கேள்விப்பட்ட, ஒருவேளை நாகநந்தி பிக்ஷுவையும் ஒற்றர்னு சந்தேகித்து சிறைப்படுத்தி விட்டீர்களோ என்னவோ அப்படின்னு புலிகேசி சொன்னார். இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கையில் சிவகாமியுடைய கண்கள் கரகோஷம் செய்து ஆரவாரித்து கொண்டிருந்த சபையோருடைய மலர்ந்த முகங்களை பார்த்தவனும் சுற்றி கொண்டு வந்து மகேந்திர பல்லவருடைய உற்சாகம் ததும்பும் முகத்தை பார்த்துட்டு அடுத்தற்போல வாதாபி சக்கரவர்த்தியுடைய கிளர்ச்சி கொண்ட முகத்தில் வந்து நின்றுச்சு. அப்படி நின்னதும் சிவகாமியுடைய உள்ளத்தில் இத்தனை நேரமும் படர்ந்து வேதனை செய்து கொண்டிருந்த மாயத்திரை பளிச்சுன்னு விலகுச்சு. நிழலாக இருந்த ஞாபகம் தெளிந்த உருவெடுத்து மணக்கண் முன்னால் நின்றுச்சு. ஆ, அந்த முகம் அப்படியும் இருக்க முடியுமா? இரு மனிதருக்குள் அத்தகைய முக ஒற்றுமை சாத்தியமா? அல்லது இருவரும் ஒருவர்தானா? மகேந்திர சக்கரவர்த்தி பலவித மாறுவேஷங்கள் போட்டுக்கொண்டு திரிவதுண்டு அல்லவா? அதுபோலவே வாதாபி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவாக தென்னாட்டில் உலவிக் கொண்டிருந்தாரா? இப்படிப்பட்ட எண்ணங்கள்னால சிவகாமியுடைய உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கிறப்பவே மகேந்திர பல்லவர் நடனத்தை முடித்து விடலாம்னு ஆயனருக்கு சமிக்கை செஞ்சார். நடனக்கலையோட அதி தெய்வமும் தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும் தெய்வமுமான ஸ்ரீ நடராஜமூர்த்தி தில்லைப்பதியில் ஆடிய ஆனந்த நடனத்தை வர்ணிக்கும் பாடலோடும் அதற்குரிய நடன அபிநயத்துடனும் அன்றைய நடன வினிகை முடிவடைஞ்சது. இந்த மாதிரி ஒரு நடனம் இதுக்கு முன்னால் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை அப்படின்னு அந்த மகாசபையில் கூடியிருந்த ரசிகர்கள் ஏக மனதாக அபிப்பிராயப்பட்டாங்க. மகேந்திர பல்லவர் மீண்டும் சமிக்ஞை செஞ்சதன் பேரில் ஆயனரும் சிவகாமியும் இரு சக்கரவர்த்திகளும் அமர்ந்திருந்த சிம்மாசனங்களுக்கு பக்கத்தில் போய் வணங்கி நின்னாங்க. மகேந்திர பல்லவர் என்ன சொன்னார்னா, ஆயனரே, முன் தடவை இதே இடத்துல சிவகாமியுடைய அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்தப்ப இடையில தடைப்பட்டதல்லவா? அந்த தடைக்கு காரணமான வாதாபி சக்கரவர்த்தியே இங்கு இன்று வீற்றிருந்து உமது குமாரியின் அற்புத நடனத்தை பார்த்து கழித்தார்.
அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து, அம்மா சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தி உன்னுடைய நடனக்கலை திறமையில் ஒரே அடியாக மயங்கி போயிட்டாரு. உன்னையும் உன்னுடைய தகப்பனாரையும் தம்மோடு வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறாரு. உனக்கு போக சம்மதமா அப்படின்னு கேட்டார். சிவகாமி கோபத்தினால தன்னடக்கத்தை இழந்து, பிரபு, இந்த ஏழை பெண் இந்த தேசத்தில் இருப்பதே தங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டா. இந்த மொழிகள் ஆயனருக்கும் இன்னும் பக்கத்தில் நின்றவர்களுக்கும் வியப்பையும் பயத்தையும் கொடுத்துச்சு. ஆனால் மகேந்திர பல்லவருடைய முகத்தில் மட்டும் புன்னகை தான் தவழ்ந்துச்சு. அவர் வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்து, சத்யாச்சிரையா, பார்த்தீங்களா, சாட்டையினால் அடித்து நடனமாட சொல்கிற நாட்டுக்கு கலைஞர்கள் போக விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ புலிகேசியோட முகம் கருத்ததையும் அவருடைய கண்களில் கனல் எழுந்ததையும் கவனிக்காமல் மகேந்திரர் என்ன சொன்னார்னா, அம்மா சிவகாமி, உன்னை நாட்டை விட்டு துரத்த நான் விரும்பலை. இந்த நகரத்தை விட்டு உங்களை போக சொல்லவே எனக்கு இஷ்டமில்லை. ஆயனரே, இன்னைக்கு இவ்வளவு அற்புதமாக நடனமாடிய சிவகாமிக்கு நான் பரிசுகள் கொடுக்கணும். அது வரைக்கும் சில தினங்கள் நீங்கள் நகரத்திலேயே இருக்கணும். கமலியோட வீட்டில் போய் இருங்க. கமலியும் சிவகாமியை பார்க்க ஆவலாக இருக்கா. நான் அப்புறமா அங்கே வந்து உங்கள் கூட சாவகாசமாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார்.